இதுவரையும் ஹல்க்க வந்து மகா மட்டமா காட்டிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான ரீசன் யார் தெரியுமா? மார்வலும் அதுக்கான ஒரு காரணம் தான். ஏன்னா, மார்வல்ட்ட வந்து ஹல்க்கோட கேரக்டரோட ரைட்ஸ் வந்து கிடையாது. அதுக்கு பதிலா யூனிவர்சல்ட்ட தான் அதோட ரைட்ஸ் இருக்கு. இந்த காரணத்தினால தான் நம்ம ஹல்க்க வந்து ஓவர் பவர்ஃபுல்லா காட்ட முடியாம, மார்வல் வந்து தவிச்சிட்டு கிடக்குறாய்ங்க. ஏன்னா வந்து இதோட ஃபுல் ரைட்ஸும் வந்து யூனிவர்சல்ட்ட இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு டீமா, மத்தபடி அந்த மாரி வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, மத்தபடி அடி வாங்க வைக்கிறது, மத்தபடி அடிச்சு பழகிங்கடான்னு சொல்றதுக்கு வேணா ஹல்க்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி ஹல்க்கோட பவர மொத்தமா காட்டி, நான் தான்டா அப்படிங்கிற மாரி காட்ட முடியாது. அதுதான் இங்க மார்வெல்ட்ட இருக்க ஒரு மைனஸு. அதனால தான் நம்ம ஹல்க்க வந்து இன்னைய வரையும் ஒரு அடி வாங்கும் மிஷினா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்க் இப்படி இருக்கிறதுக்கு மார்வலும் ஒரு காரணம். ஏன்னா ஹல்க்க அடகு வச்சுட்டாங்க. அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் பக்கம் எடுத்த படத்துல இந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் பவரோட காட்டியிருப்பானுங்க. கிட்டத்தட்ட ஹல்க் மட்டும் தான்டா அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஹல்க்க கரெக்ட்டா நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பவர குடுத்துருப்பாய்ங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்த குடுத்துருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்க் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா இருக்க மாரி காட்டியிருப்பானுங்க. இன்கிரெடிபிள் ஹல்க்ல. அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா ஹல்க்கோட ரைட்ஸ வந்து பக்காவா ஹல்க்க வந்து யூனிவர்சல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நம்ம பக்கம் மார்வல் பார்த்தீங்கன்னா, ஹல்க்கோட பவர ஃபுல்லா காட்ட முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்ப இந்த ரைட்ஸ வாங்கி ஹல்க்க பயங்கரமா காட்ட போறாங்கன்னு நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹல்க்க புடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.